ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவா 125cc. ஆல்ரெடி நம்ம வந்து போஸ்ட் போட்டிருந்தோம் 125 வேணுமா 110 வேணுமான்ட்டு. நிறைய பேர் 125 சொல்லியிருந்தீங்க. ஸோ வாங்க உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களோ மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டு போங்க. சப்போர்ட்டுன்ற சென்ஸ் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு 125cc பொறுத்த வரைக்கும் 3 வேரியண்ட் இருக்குங்க. 25 இயர் ஆனிவர்சரி எடிஷன், டிஎல்எக்ஸ் வேரியண்ட், டச்மார்ட் வேரியண்ட். இதில் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 இயர் ஆனிவர்சரி எடிஷன். இது வந்தோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1,05,450 ரூபா. அடுத்த வேரியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎல்எக்ஸ் வேரியண்ட். அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபாய் அதிகம், 1,06,937 ரூபா. இருக்கிறதுலே வந்து ஐயர் வேரியண்ட் வந்து டச்மார்ட் வேரியண்ட்டு, கீலெஸ் சிஸ்டம், 1,11,642 ரூபா. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த டச்மார்ட் சிஸ்டம் தான். ஸோ நம்ம டீட்டெயிலாக வந்து டச்மார்ட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ அதை வச்சே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வண்டியோட சிசி. இந்த சிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 123.92 சிசி வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவராக 8.3 பிஹெச்பியும் மேக்ஸிமம் டார்க்காக 10.5 என்எம்மும் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸு காம்ப்ரமைஸே பண்ணாமல் வழக்கமான ஒரு ஆக்டிவா டிசைன்ஸில் கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க. டாப் ஸ்பீடாக 90 கிலோமீட்டர் போகும். அதேமாரி மைலேஜ் எவ்வளோ ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் நீங்கள் எப்படி ஓட்டுறீங்களோ அதை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக். அதேமாதிரி ரைடிங் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் நீங்கள் இப்போ டேங்கை ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக போகலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 12 வோல்ட் 5 ஆம்பியர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எமிஷனை பொறுத்த வரைக்கும் BS6 phase 2 வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹையர் வேரியண்ட்டுன்றதுனால ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கும் பேக்கில் வந்து ட்ரம்மும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்க டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 190mm 1 பிஸ்டன் கேலிப்பர்லையும், ரியரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக்கு 130mm கொடுத்துருக்காங்க. ஆனால் வீல் வந்து பார்த்திங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே அலாய் வீல் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வீல் சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 12 இன்ச்சும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரியரில் 10 இன்ச்சும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டயர் வந்து டியூப்லெஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. முக்கால்வாசி பேருக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் அடிக்கணும்னு ஒரு டவுட் இருக்கும். டயர் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் மட்டும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 22 PSIயும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 29 PSIயும் போதும். இதுவே 2 பேர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் இல்லை 2 இல்லை 3 பேர்னா ஃப்ரண்ட்டில் வந்து 22 PSI தான். ஆனால் பின்னாடி மட்டும் கொஞ்சம் 36 PSIக்கு நீங்கள் தாராளமாக ஏற்றிக்கலாம். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஸ்ப்ரிங் லோடட் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து பேக்கில் உட்காரவங்களுக்கும் ஒரு நல்ல கம்ஃபர்ட் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது வந்து வண்டியோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 106 கிலோ. சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 765mm. அதே மாதிரி சீட்டோட நீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் தாராளமாக உட்காரலாங்க. அந்த அளவுக்கு நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. 712mm கொடுத்துருக்காங்க. வண்டிக்கும் தரைக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 162mm கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி 250 கிலோமீட்டர் போவோம்னு ரேஞ்சு. அப்போ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 5.3 லிட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து 1.3 லிட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரொம்பவே எதிர்பார்க்குறதுனா இன்ஸ்ட்ருமெண்ட் தாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பொறுத்த வரைக்கும் 4.2 இன்ச் TFT டிஸ்பிளே வித் பிரைட்னஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து ஜாய்ஸ்டிக் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். GPS நேவிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஃபியூல் கன்சப்ஷன் பண்ணுறது நோட்டிஃபை ஆகும். ரியல் டைம் மைலேஜ் எவ்வளோ தூரம் போகுன்றதும் நோட்டிஃபை ஆகும். ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ஃபியூல் கேஜ் எல்லாமே வந்து டிஜிட்டல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ தூரத்தில் நிற்குன்றது முதற்கொண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு டிஜிட்டலாகவே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும். இதுதான் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் வந்து பேஸ் வேரியண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ட்ரிப் மீட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரே ட்ரிப் மீட்டர் தான் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தான் கொடுத்துருந்தாலும் சிலதெல்லாம் கொடுத்துருக்கலான்னு தோன்றது என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா லோ பேட்டரி இண்டிகேட்டர் வந்து கொடுக்கல, லோ ஃபியூல் இண்டிகேட்டர் வந்து கொடுக்கல, லோ ஆயில் இண்டிகேட்டர் கொடுக்கல, சர்வீஸ் ரிமைண்டர் இண்டிகேட்டர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசார்ட் வார்னிங் இண்டிகேட்டர், ஐபீம் இண்டிகேட்டர், இன்ஜின் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர், மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கால் அண்ட் SMS அலர்ட் கிளாக் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து டிஜிட்டலாகவே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கம்பேரிட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் TFTயில் என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஆக்டிவா 125cc நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டில் மட்டும்தான் வருது, கிக்கர் கிடையவே கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பாக்கி 2 வேரியண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிக் ஸ்டார்ட் ப்ளஸ் செல்ஃப் ஸ்டார்ட் வரும். அதேமாதிரி அடிஷ்னலாக வந்து மொபைல் ஆப் மானிட்டரிங் இருக்குது. நீங்கள் லாஸ்ட்டாக எங்கே வண்டி விட்டிங்கன்னு உங்களால் பார்த்துக்க முடியும். அதேமாதிரி அடிஷ்னல் ஃபீச்சராக ஸ்மார்ட் சேஃப்ன்ற ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லைட்டு
ஹெட்லைட் எல்இடி ஹெட்லாம்ப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பூட்டுக்குன்னு லைட்டு அவங்க எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. அதேமாரி டே டைம் ரன்னிங் லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிரேக்கு, டெயில் லைட் எல்லாமே வந்து எல்இடியில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அசாட் வார்னிங் லைட்டு, ப்ளஸ் ஃப்ளாஷ் லைட்டு, டர்ன் சிக்னல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆலோஜன் பல்ப் கொடுத்துருக்காங்க. ஆலோஜனுக்கு பதில் எல்இடி கொடுத்துருந்தா இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அதே மாதிரி அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து லைட்டு கொடுக்கல. ஆனால் அப்போ எவ்வளோ ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 18 லிட்டர் தான், கொஞ்சம் கம்மி தான். அதேமாரி ஃப்ரண்ட்டில் வந்து சின்னதாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோனை மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ்னு தனியாக கொடுக்கல. அதேமாரி லக்கேஜ் ஹூக்குன்னு வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. எதனாச்சும் திங்ஸ் எதனாச்சும் வாங்கினீங்கன்னா ஹூக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவங்க வந்து யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன யூஎஸ்பின்னு பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ சொன்னியப்பா, அப்போ வாரண்டியை வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஹிக்கிளோட வாரண்ட்டி வந்து 36,000 கிலோமீட்டர் இல்லைனா 3 வருஷம் வெஹிக்கிள் வாரண்ட்டி இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் வழக்கம் போல் 3 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 750லேருந்து 1000 கிலோமீட்டர், அப்படி இல்லைன்னா 15லேருந்து 30 நாளுக்குள்ளே கொடுத்துருங்க. செகண்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 5500லேருந்து 6000 கிலோமீட்டர், அப்படி இல்லைன்னா 165 நாள்லேருந்து 180 நாளுக்குள்ளே கொடுத்துருங்க. தேர்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 11,500 கிலோமீட்டர் டு 12,000 கிலோமீட்டர், அப்படி இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தேர்ட் சர்வீஸை பண்ணிக்கோங்க. ஃபோர்த் சர்வீஸ்லேருந்து நீங்கள் பெய்ட் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3 ஃப்ரீ சர்வீஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சேஞ்ச் அந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்களோட சார்ஜுன்ட்டு அதை நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது தாங்க ஆக்டிவா 125cc. இது தாங்க வண்டியோட ஓவரால் இன்ஃபர்மேஷன். இதை தவிர்த்து இந்த வண்டியை பற்றி நான் சொன்னதில் சில இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்குன்னா தைரியமாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு வந்து உண்மையான விஷயத்தை மட்டும்தான் கொண்டு போகணுன்றது தான் நம்ம சேனலோட நோக்கம். ஸோ உங்களோட வேண்டுகோளுக்கு எனக்கு 125 ஓவர், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 110 வேணாலும் சொல்லுங்கள். இல்லை இதோட காம்படிட்டராக வந்து ஜூபிட்டர் 125cc வேணுனாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சுசுகி தரப்புலேருந்து வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், பர்க்மேன் அந்த மாதிரி. ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியங்க. திருப்பியும் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல. ஆனால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் நம்ம ஃபார்வர்ட் ஆகிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்தமாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் இஸ் பை ஃப்ரம் பிரகாஷ்.